ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா சொல்வதை நம்பினால் மட்டும் கேள் என் செல்லமே. நிச்சயமாக வரும் 8ஆம் தேதிக்குள் உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறிவிடும். உனக்கான வளமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. நிச்சயமாக அது வரும் 8ஆம் தேதிக்குள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிறேன். நீ யாரை தேடுகிறாயோ அவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள். ஆம் செல்லமே, என் செல்ல குழந்தை, கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். உனக்கு இனி அதிர்ஷ்டம்தான். பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். 100% எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது. நீ நினைத்தது அனைத்தும். உன் காத்திருப்பு நாட்கள், அதாவது நீ பொறுமையாக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. இப்போது உனக்கு அது ஒரு புது நம்பிக்கை அதிலிருந்து பிறக்கும். உன் அழுகுரலும் புலம்பலும் பார்த்து இந்த சாயப்பா ஷீரடியிலிருந்து உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்துள்ளேன். நீ மிகப்பெரிய மங்கள செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதை உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் என் செல்லமே. சந்தோஷமாக பெற்றுக்கொள். நிச்சயம் நல்ல தீர்வை உனக்கு கிடைக்கும். உன் போராட்டம் நிறைந்த வாழ்வில் நிச்சயமாக உனக்கு பெருமகிழ்ச்சியாக காத்திருக்கிறது. பெருமகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. போதும், வரும் 8ஆம் தேதிக்குள் நீ எல்லா கஷ்டங்கள் எல்லாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிறைவடையப் போகிறது. இனி உனக்கு பொற்காலம்தான். நீ நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உனக்கு. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு. எனவே உனக்கும் அந்த ஆற்றல் உண்டு என் செல்லமே. அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயணித்தால் அது நல்லதொரு விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது உண்மையான உண்மை என் செல்லமே. மேலும் உன்னிடத்தில் உள்ள ஆற்றலை நீ ஏன் குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கிறாய்? அது வேண்டவே வேண்டாம். நீ அதை குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கொண்டும் கேட்டு விடாதே. உன்னால் நிச்சயமாக முடியும். உனக்காக உன் சாயப்பா வாக்குறுதி கொடுக்கிறேன். நீ உயர்ந்த இலக்கை அடையப் போகிறாய். ஆம் செல்லமே, வரும் 8ஆம் தேதிக்குள் உன் பிரார்த்தனை எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நிறைவேற்றி காண்பிக்கப் போகிறேன். இதுவரை தோல்விகளை மட்டுமே கலங்கிக் கொண்டிருந்த உனக்கு உன் சாயப்பா அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் கொடுத்து கொண்டே இருப்பேன். கவலைப்படாதே. நீ எதிர்பார்த்தது இதுதானே? இனி தடையின்றி திருமணம் நடக்கும். இனி நடக்கப் போவதை எல்லாம் பார்த்து வியக்கப் போகிறாய். நீ கண் விழித்து எழும்போதை நல்ல செய்திதான் கேட்பாய். என் பிள்ளைகள் அனைவருக்கும் சாயப்பா நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கப் போகிறேன். படியேறி வந்துவிட்டேன். வாக்கு தவறமாட்டேன். நீ படும் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகட்டும். அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது. தட்டி விட்டு விடாதே. நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது. என் மீது கொண்ட பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் பேரானந்தத்தை தரப்போகிறது. ஆம் செல்லமே, நீ நலமோடும் சுகமோடும் வாழப்போகிறாய். உனக்கு தேவையானதை வேண்டிய அளவு தரப்போகிறேன். இதையெல்லாம் நீ ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும். அதை உன் சாயப்பா பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என் செல்லமே. அழகான வாழ்க்கையில் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள். உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். உன் முன்னேற்றத்தை இனி யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு நல்ல நாள் தொடங்கிவிட்டது என் செல்லமே. உன்னை சூழ்ந்து உள்ளவர்களை, தவறானவர்களை அறிந்து அவர்களை விட்டு விலகி இரு. எச்சரிக்கையோடும் இரு. பயப்பட வேண்டாம். நிச்சயமாக முன்பின் தெரியாத ஒருவர் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு உதவி செய்ய போகிறார் என் ரூபத்தில். உன் சாயப்பா உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுக்கப் போகிறேன். சந்தோஷம்தானே? எக்காரணம் கொண்டும் எந்த தருணத்திலும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. நான் சொல்வது சரிதானே? உன் சாயப்பா கூறுவதை கேட்பாய்தானே? ஆம் செல்லமே, வரும் 8ஆம் தேதிக்குள் நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கு. தைரியமாக இரு. கலங்க வேண்டாம். புலம்பலை எல்லாம் விட்டுவிடு. அழுகாதே. எந்த சூழ்நிலையிலும் அழுதால் இந்த பிரபஞ்சம் உன்னை கோழை என்று முத்திரை குத்தி விடுவார்கள். துணிந்து நில். வெற்றிதான் உனக்கு. நீ மென்மேலும் முன்னேறி சிறப்பாக வாழப்போகும் என் செல்ல பிள்ளையை பார்த்து இந்த சாயப்பா மகிழ்ச்சி அடையப் போகிறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது சில நேரங்களில் தடைபடும்.
அப்படி தடைப்பட்டால் அதனால் வருத்தப்பட்டு அந்த இலக்கை நீ நோக்கி செல்லாமல் நின்று விடாதே. உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? உன்னுடைய பாதையில் தைரியமாக சென்று கொண்டே இரு. நான் இருக்கும்போது நீ யாரையும் தேடிச் சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே. முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய். என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, நான் இருக்கின்றேன் நிழலாக உனக்கு. நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன் நிழலாகத்தானே இருக்கிறேன். இதை நிச்சயம் நீ வரும் 8ஆம் தேதிக்குள் உணரத்தான் போகிறாய். நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் இலக்கு உன்வசமாகும். ஆம் செல்லமே, எந்த ஒரு செயலையே நீ செய்ய முனைந்தாலும் அதை முழு ஈடுபாட்டோடும் பொறுப்பாய் நிறைவேற்றி முடிக்கும் மனோபாவம் உனக்கு இருக்க வேண்டும். மனம் இருந்தால் செய்வேன், இல்லை என்றால் என் வழி தனி வழி என்றெல்லாம் ஒரு செயலில் இறங்கக்கூடாது. அது இரண்டும் கெட்டான் வழியாக மாறிவிடும். ஈடுபாட்டுடன் செய்யப்படும் செயல்களே மனம் நிறைவளிக்கும், அது மகிழ்ச்சியை தரும். இந்த காரியத்தில் நான் இறங்கப் போகிறேன் சாயப்பா, என்ன ஆனாலும் சரி செய்து முடிக்கப் போகிறேன் என்று களத்தில் என்னுடைய துணையுடன் இறங்கிப்பார். அதன் நிச்சயமாக நடைபெறுவது எல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும். பிறகு மனதில் ஏற்படும் திடமான அந்த உறுதிமொழி நீ மேற்கொள்ளும் காரியத்தில் உன்னை முழு மனதுடன் ஈடுபட வைக்கும். ஆகவே உறுதியான மனம் இருந்தால் அவமானங்கள் வரும்போது மனதின் கதவை இறுக அடைத்து தாழ் போட்டு கொள்ளலாம். நாம் அனுமதிக்காவிடில் அவமானங்கள் நமக்குள் போய் அமர்வதே இல்லை. பிறர் அவமானமான வார்த்தைகள் பேசும்போது அதை வரவேற்று உள்ளே உட்கார வைத்து அதையே நினைத்து நினைத்து உருகி உனது வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது. நம் மனது முடிவெடுக்காவிட்டால் யாரும் நம்மை காயப்படுத்தக்கூட முடியாது எனும் உளவியல் உண்மையைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதன் வடிவமல்ல நாம் எப்படி என்பது நமக்கு மட்டுமே முழுமையாக தெரியும். மற்றவர்களுக்கு தெரிந்து நம்மில் ஒரு சிறு பகுதி மட்டும்தான். விமர்சனங்கள், அவமானங்கள் எல்லாம் எழாமல் இருக்காது. ஆனால் அதை தூரத்தில் நின்று பார்த்துவிடும் ஒரு பயணியைப் போல் நாம் கடந்து சென்று விட வேண்டும். என் செல்லமே, வாழ்க்கையில் நாம் எப்படி சோதனைகளை எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அவை தோல்வியாகவோ அல்லது வெற்றியாகவோ அமையலாம். ஆனால் முயற்சி இல்லாமல் வெற்றி வருவதில்லை என் செல்லமே. இதைத்தான் இந்த உனக்கு சாயப்பா சொல்வது. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.